வெல்கம் டு விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி. இது பேக் டு ஸ்கொயர் ஒன் பேட்ச். இன்றைக்கி நம்ம மென்சுரேஷனில் பார்ட் செகண்ட் ஓகேவா அது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய கிளாஸஸை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. பிரவீனா செல்வி, அக்ஷயா நட்ராஜன், ஆயிஷா ரிஹானா, துரை கௌதம் எல்லாத்துக்கும் நன்றிப்பா. புதுசாக பார்த்தவங்களுக்கும் ஒரு தேங்க்யூ சொல்லிவிட்டு என்னோடய கிளாஸ் ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நேற்று ஏரியா ஆஃப் செக்டர் வரைக்கும் பார்த்தோம். ஓகே, இன்றைக்கி ஸ்கொயர் பார்ப்போம். இன்னைக்கு ஸ்கொயர் சதுரம். ஸ்கொயர் எல்லாத்துக்கும் ஸ்கொயரோட ஃபார்முலா தெரியும். ஓகேவா, இது ஸ்கொயர். இது என்ன சொல்லுவோம்? இதை டயகனல், என்னது மூளை வட்டம், தமிழில் மூளை வட்டம் டின்னு மென்ஷன் பண்ணுவோம். இதை சில பேர் ஏன்னு சொல்லுவாங்க, சில பேர் எஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சைடை ஏன்னு சொல்லுவாங்க, எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ ஸ்கொயரோட ஏரியா என்ன? ஏரியா வந்து என்ன சொல்லியிருக்கேன் நான்? பேஸ் இன்ட்டு ஹைட்டு. பேஸ் இன்ட்டு ஹைட்டு தானே ஏரியா. பேஸ்னா அடித்தளம். ஓகே, அடித்தளம். ஹைட்னா உயரம். ஓகேவா, இங்கே பேஸில் என்ன இருக்கு? கீழே கீழே இருக்கிறதாப்பா பேஸ். இந்த பேஸில் என்ன இருக்கு? ஏ இருக்கு. ஓகே, ஹைட் இதுதான் ஹைட். இந்த ஹைட்டில் என்ன இருக்கு? ஏ இருக்கு. அப்போ இன்ட்டு ஏ, ஏ இன்ட்டு ஏ, ஏ ஸ்கொயர். ஏன்ட்டு ஏ ஸ்கொயர். இதனால தான் ஏரியா வந்து என்ன வருது? ஏ ஸ்கொயர் வருது. ஓகே அப்பா, இப்போ ஏரியா ஏ ஸ்கொயர் தெரிஞ்சாச்சு. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா டயகனல். இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா மூளை வட்டம். இப்போ எனக்கு இந்த டி வேணும், இந்த டி வேணும் எனக்கு. ஓகேவா, இந்த பார்ட் எனக்கு வேண்டும் அப்படின்றவங்க நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? பித்தகாரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். பித்தகாரஸ் தியரம் எப்படி யூஸ் பண்றது, எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அது முதல் தெளிவாக தெரிஞ்சுங்க. இப்படி ஸ்லாண்டிங்கா இருக்குல்ல, இந்த சாய்வா இருக்குல்ல, இந்த சாய்வா இருக்கிற கோடு தான் எப்பயுமே ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் இந்த சாய்வில் என்ன இருக்கோ அதுதான் வரும். அப்போ இங்க டி ஸ்கொயர், இங்க டி ஸ்கொயர். அப்புறம் ஆப்போசிட் சைடு, ஆப்போசிட் சைடு என்ன இருந்துச்சு? ஏ இருந்துச்சு. ஏ இருக்கா? அப்போ ஏ ஸ்கொயர். அப்புறம் அட்ஜசன்ட் சைடு இங்க ஒரு ஏ ஸ்கொயர், இப்போ இங்க ஒரு ஏ. அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். இதுதான் ஓகே பித்தகாரஸ் தியரம். ஸோ ஹைபர்டேஸ் ஃபார்முலா சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணுமா, டி எடுக்கணும்னா இப்போ டி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் வரும். ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் வருமா? அடுத்து இந்த ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் என்ன ஆகும்? 2a ஸ்கொயர் வருமா? 2a ஸ்கொயர். அடுத்து என்ன பார்ப்போம்? மாறும். இந்த ஸ்கொயர் ரூட்ல எடுக்கணும். ஏ ஸ்கொயருக்கு வெறும் ஏ வருமா? இப்போ ஏ ரூட் 2. டயகனல்னா ஏ ரூட் 2. டயகனல்னா ஏ ரூட் 2. ஓகே அப்பா, எப்படி டி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டேன். எப்பயுமே இந்த ஸ்லாண்டிங்கா இருக்கிறது தான் டி தான் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். அடுத்து ஆப்போசிட் சைடு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். எல்லாமே ஸ்கொயர்ல தான் இருக்கும். டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் இருக்கும். ஸ்கொயர் ரூட் போகும். இந்த ஸ்கொயர் ரூட் டி தான் நமக்கு வேணும். அதனால ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். எடுத்தோன்னா ஏ ரூட் 2 கிடைக்கும். அப்போ டியோட வேல்யூ ஏ ரூட் 2 கிடைக்குது. நிறைய டைம் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கேட்பாங்கன்னா ஸ்கொயர்ல, ஓகே இது உங்களுக்கு தெரிஞ்சதான், 4 சைடு ஈக்குவலா இருக்கும். ஸ்கொயர்ல 4 சைடு இருக்கு, 4 சைடு ஈக்குவலா இருக்கும்னு அது தெரியும். ஓகேவா, 4 சைடு சேமா இருக்குன்னு சொல்லிடுவீங்க. அடுத்து இன்னொன்று முக்கியமானது என்ன தெரியுமா கேட்டாங்க ஒரு தடவை? இந்த சைடு பெருசா, அதாவது ஏ பெருசா இல்ல டயகனல் பெருசான்னு கேட்பாங்க. ஏ பெருசா டயகனல் பெருசா? ஏ வந்து என்னது? ஒரு இதுதான். இங்க பாருங்க, ஏ ஈக்குவல் டு நான் 4ன்னு கொடுக்குறேன். ஏ 4ன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஏ 4. டயகனல் பெருசா ஏ பெருசான்னு பார்த்தா டயகனல் தான் பெருசு. இங்க பாருங்க, இது இங்க இருந்து இது வரைக்கும் தான் டயகனல். இந்த லைனை அப்படியே இங்க போட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த லைனோட கொஞ்சம் பெருசாகும், கொஞ்சம் பெருசாகும். அதுதான் நீங்க ஏ ரூட் 2 அந்த ஃபார்முலால கூட போட்டு பாருங்க. ஏ என்ன 4, ரூட்டோட வேல்யூ 1.4. அப்ப என்ன கிடைக்கும்? 5.6 கிடைக்கும். 5.6 கிடைக்கும். அப்ப ஏ விட டி தானே பெருசு. தியரிட்டிக்கலாக சொல்லேன், ப்ராக்டிக்கலாக சொல்லிட்டேன். ஏ வந்து 4 இருக்கு, டயகனல் வந்து 5.6 கிடைக்கும். அப்போ நமக்கு அப்போ டயகனல் தான் பெருசு. ரெக்டாங்கிளா எடுத்துங்க, ஸ்கொயரா எடுத்துங்க, இதான எடுத்துங்க. சைடு அந்த லென்த்தை விட ஏன்றது இந்த தான்ப்பா ஏரியா இல்லப்பா. இந்த லென்த்தை விட டயகனல் தான் பெருசா இருக்கும். டயகனல் தான் எப்பயும் பெருசா இருக்கும். அது எவ்வளவு பெருசா இருக்கு? ஓகே, 1.5 மடங்கு கூட இல்லை. சில சமயம் உங்களுக்கு கொஸ்டின்ல ஸ்டேட்மெண்ட்டா கொடுக்கும்போது 2 மடங்கு பெருசா இருக்கும், 3 மடங்கு பெருசா இருக்கும்னு சொல்லிடுவாங்க. 2 மடங்கு 3 மடங்குலாம் வராது, 1.5 மடங்கு கீழே தான் இருக்கும். ஸ்கொயர்ல
டயகனல் வந்து 2 மடங்குலாம் வரவே வராது, 1.5 மடங்கு கீழே தான் இருக்கும். ஏன்னா 4னா 1.5 மடங்குனா 6 ஆயிருக்கணும். 6 இருந்தால் தான் 1.5, 1.5 விட கம்மியாக தான் இருக்கும். டபுள்னா 8, அப்போ டயகனல் 5.6 தான் வருது. இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ ஏரியாவோட ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் ஸ்கொயருக்கு. ஓகே, டயகனல் ஏ ரூட் 2, ஏ ரூட் 2. இது 2 ஃபார்முலா தான் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? அடுத்து வேற என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? டயகனலோட ஏவோட டயகனல் பெருசாக இருக்கும். ஓகே, இது பெருசாக டயகனல் பெருசாக தான் இருக்கும். இப்போ சர்க்கிளும் பார்த்தாச்சு, ஸ்கொயரும் பார்த்தாச்சா? இப்போ இது ரெண்டும் வச்சு கம்பைன் பண்ணி கேட்பாங்க. எப்படி கம்பைன் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னு பார்ப்போமா? ஒரு ஸ்கொயர் இருக்கு, ஓகே. உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, ஒரு சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிளை சுத்தி ஒரு ஸ்கொயர் இருக்கு, அந்த ஸ்கொயர் இன்சைடு ஒரு சர்க்கிள் இருக்குன்னு இருப்பாங்க. இல்ல ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிளோட அவுட் சைட்ல ஒரு ஸ்கொயர் இருக்குன்னு இருப்பாங்க. அப்போ எனக்கு இந்த சர்க்கிளோட ஏரியா என்னன்னு கேட்பாங்க. இந்த சர்க்கிளோட ஏரியா என்ன, சர்க்கிளோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. ஒரு ஸ்கொயருக்குள்ள ஒரு சர்க்கிள் இருக்கு, இந்த சர்க்கிளோட ஏரியா என்னன்னு கேட்பாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு சர்க்கிளோட ஏரியா என்ன? பை ஆர் ஸ்கொயர். பை ஆர் ஸ்கொயர். இங்க ஆரே கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த டயக்ராம்ல இந்த மாட்டை கொடுக்கும்போது உங்களுக்கு ஆரே கொடுக்க மாட்டாங்க, வெறும் ஏ மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. வெறும் ஏ மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதோட சைட்ஸ் ஏன்னு சொல்லியிருப்பாங்க, அதோட பக்கங்கள் ஏன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இது ஏ, இது ஏ, இது ஏ. ஓகே, அப்படின்ற போது ஏரியா என்ன, ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்லா பாருங்க, உங்களுக்கு ஆர் ஸ்கொயர் தெரியணும். சர்க்கிளுக்கு என்ன? பை ஆர் ஸ்கொயர் ஃபார்முலா. இதுதானே ஆறு, இதுதானே ஆறு ரேடியஸ், ஆரம். ஓகேவா? இப்போ இது ஒரு ஆறு, இது ஒரு ஆறு, கரெக்டா? இது ஒரு ஆறு, இது ஒரு ஆறு. அப்போ 2 ஆறு சேர்ந்தாதான் ஒரு ஏ, கரெக்டா? இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தானே இங்கே இருக்கு, கரெக்டா? இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஆறு, இங்கே ஒரு ஆறு, 2 ஆறு சேர்ந்தாதான் ஏ. இப்போ ஏ ஈக்குவல் டு 2r, ஏ ஈக்குவல் டு 2r எழுதலாமா? ஏ ஈக்குவல் டு 2r. அப்போ நமக்கு r ஈக்குவல் டு a by 2, r ஈக்குவல் டு a by 2. r சப்ஸ்டிட் பண்ணா r ஈக்குவல் டு a by 2. இப்போ இதை கொண்டு போய் இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. a ஈக்குவல் டு பை a by 2 ஹோல் ஸ்கொயர், a by 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ பை a ஸ்கொயர் பை 4, பை a ஸ்கொயர் பை 4. அப்போ ஒரு ஸ்கொயருக்குள்ள இருக்கிற சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறது. அதோட ஏரியா என்ன? பை a ஸ்கொயர் பை 4, பை a ஸ்கொயர் பை 4. இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், இதுக்கு நீங்க ஆன்சர் வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏவோட வேல்யூ, ஏவோட வேல்யூ ரூட் 2, ஏவோட வேல்யூ ரூட் 2. அப்ப இதுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க பாப்போம். ஏவோட வேல்யூ ரூட் 2. எனக்கு இங்க சொல்லிட்டாங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு, அந்த ஸ்கொயருக்குள்ள சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிளோட ஏரியா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஏவோட வேல்யூ ரூட் 2 கொடுத்தாச்சு, ஏவோட வேல்யூ ரூட் 2 கொடுத்தாச்சு. இப்போ நீங்க இதுல சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு அந்த ஃபார்முலா ஞாபகம் தான் சரிதான், பை ஏ ஸ்கொயர் பை 4ன்னு. இல்லாட்டினா இந்த ஏன்றது என்னது? சர்க்கிள் வந்து பை ஆர் ஸ்கொயர், அது ஞாபகம் இருக்கும். ஏ வந்து ரூட் 2னா, ஆமா இங்க ஒரு ஆறு இருக்கு, இங்க ஒரு ஆறு இருக்கு, 2 ஆறு சேர்ந்தாதான் உங்களுக்கு ஏ அப்படின்ற ஞாபகம் வந்துச்சுன்னா, அப்போ 2 ஆறு சேர்ந்தாதான் ஒரு ஏ அப்படின்னு வரும்போது என்னாச்சு? ஆர் ஈக்குவல் டு ஏ பை 2, பாதி தான் வரும். இதுல பாதி தானே ஆறு, இதுல பாதி தானே ஆறு. பாருங்க, இந்த ஏ ரூட் 2ன்னு கொடுத்துருக்காங்க, இதுல பாதி தானே ஆறு, இந்த பாதி தானே ஆறு. அப்ப 1 பை ரூட் 2 எடுக்கலாமா? 1 பை ரூட் 2 எடுக்கலாமா? அத பாதி தான், ரூட் 2ஓட பாதி. அப்ப ரூட் 2 1 பை ரூட் 2, சாரி 1 பை ரூட் 2 ஸ்கொயர் இருக்கும். அப்ப ரூட் 2 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? 2. அப்ப பை பை 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இல்ல மீட்டர் தான் மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? பை பை 2 சென்டிமீட்டர். இப்ப அதே தான் அந்த ஃபார்முலாலையும் போட்டு பாருங்க. பை ஏ வந்து வேல்யூ என்ன? ஏவோட வேல்யூ என்ன? ஸ்கொயர் ரூட் 2 எங்க இருக்கு? இந்த இருக்கு. ஏவோட வேல்யூ ரூட் 2ன்னு சொன்னேன். ஓகே, அப்ப ஏழுங்க போடுங்க. ரூட் 2 ஸ்கொயர் பை 4. ஓகே, அப்ப என்ன கிடைக்கும்? ரூட் 2 ஸ்கொயர் பண்ணா 2 கிடைக்கும், கீழே 4 கேன்சல் பண்ணா 2. அப்ப பை பை 2, பை பை 2. மறுபடியும் அங்கேயும் பாருங்க பை பை 2, இங்கேயும் பாருங்க பை பை 2. அப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க இதுல இருந்து? ஒரு ஸ்கொயர், அந்த ஸ்கொயருக்குள்ள சர்க்கிள் இருந்தா அதோட ஃபார்முலா என்ன? பை ஏ ஸ்கொயர் பை 4. ஓகே, அது ஃபார்முலா. நீங்க நல்ல ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா, அந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வரல,
உங்களுக்கு சர்க்கிளோட ஃபார்முலா பை ஏ ஸ்கொயர் தெரியுது. ஆறுன்றது என்ன, ஏவோட பாதி தான் ஆறு. இங்க பாருங்க, ஏ வந்து இப்ப 4 இருக்கு, அப்ப ஆறு என்ன இருக்கும், அதுல பாதி 2, அவ்வளவுதான். ஓகே, அதை வச்சு நீங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஏன் உங்களுக்கு இந்த ஃபார்முலா கொடுத்தனா, ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு இந்த ஃபார்முலாவும் நிறைய டைம் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டா இந்த ஃபார்முலாவும் டைரக்டாவும் கேட்டிருக்காங்க. அதுவும் எப்படி கேட்டிருக்காங்க, இந்த பை ஏ ஸ்கொயர் பை 4 இருக்கா, இந்த பை ஏ ஸ்கொயர் பை 4 இதுவும் சொல்லியிருக்காங்க. இல்ல இந்த பையோட வேல்யூ என்ன, 22/7 இன்டு ஏ ஸ்கொயர். ஓகே, இங்க 4 இருக்கா, இப்ப இதை கேன்சல் பண்ணுங்க, 2 இங்க 11/14 ஏ ஸ்கொயர் இப்படியும் கேட்டிருக்காங்க. ஓகே, அந்த ஸ்ட்ரெயிட்டா பை ஏ ஸ்கொயர் பை 4 கொடுத்துருக்காங்க. சில சமயம் 11/14 ஏ ஸ்கொயர் இதுவும் கேட்டிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு அந்த சம்க்கான வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா ஈஸியா நீங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். வேல்யூ கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டா ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒன்னு பை ஏ ஸ்கொயர் பை 4 இருக்கலாம், இல்ல 11/14 ஏ ஸ்கொயர். நீங்க இந்த வேல்யூ கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த வேல்யூ பைக்கான வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா போதும், 22/7 சப்ஸ்டிட் பண்ணா இந்த வேல்யூ கிடைக்கும். இப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சு, ஒரு சர்க்கிள் ஸ்கொயருக்குள்ள இருக்க சர்க்கிள் பார்த்தாச்சு, ஒரு ஸ்கொயருக்குள்ள இருக்க சர்க்கிள் பார்த்தாச்சு. இப்போ அதே இது ஓகேவா, ஒரு சர்க்கிள்குள்ள ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, சர்க்கிள்குள்ள ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இங்க இந்த சர்க்கிளோட ஏரியா கேட்கறாங்க, சர்க்கிளோட ஏரியா கேட்கறாங்க. ஓகேவா, சர்க்கிளோட ஏரியா வந்து அதே பை ஆர் ஸ்கொயர் தான். ஓகேவா, இங்க அதை சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு. சர்க்கிள்குள்ள ஒரு ஸ்கொயர், சர்க்கிள்குள்ள ஒரு ஸ்கொயர். இப்ப இந்த ஸ்கொயரோட ஏரியா கேட்கறாங்க. இந்த ஸ்கொயரோட ஏரியா என்ன, இந்த ஸ்கொயரோட ஏரியா என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இந்த ஸ்கொயரோட ஏரியா என்ன அப்படின்னா, நார்மல் ஸ்கொயருக்கு என்ன சொல்லுவீங்க, ஏரியா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர், ஏரியா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் சொல்லுவீங்க. ஆனா ஒரு சர்க்கிளோட இருக்கிற உள்ள ஸ்கொயருக்கு அதோட ஏரியா என்னன்னு கேட்டா 2r ஸ்கொயர். ஞாபகம் வச்சுங்க, 2r ஸ்கொயர், 2 இன்டூ ஆர் ஸ்கொயர். ஏரியான்னு கேட்டா 2 இன்டூ ஆர் ஸ்கொயர். இப்போ ஆர் வந்து 4ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு ஆன்சர் என்ன வரும், ஏரியா ஈக்குவல் டு 2, 4 இன்டூ 4 ஆர் ஸ்கொயர், 4 பவர் என்னப்பா, 4 ஸ்கொயர் என்ன 16. இப்போ 16, 2 இன்டூ 16 32 இதுக்கான ஆன்சர். இதுக்கான ஆன்சர் 32 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இல்ல மீட்டர் ஸ்கொயர் இருக்கும். ஏரியா ஈக்குவல் டு 2r ஸ்கொயர். ஒரு சர்க்கிள்குள்ள ஒரு ஸ்கொயர் இருக்கு, அந்த ஸ்கொயரோட ஏரியா கேட்டா ஏரியா ஈக்குவல் டு 2r ஸ்கொயர். இப்போ இதே இது உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணி காட்டுறேன். ஒரு சர்க்கிள் இருக்கு, அதுக்குள்ள ஒரு ஸ்கொயர் இருக்கு. இதுல என்ன சொல்லிட்டாங்க, R4ன்ட்டாங்களா, R4 இங்க இருந்து பாருங்க, இதான் சென்டர். இந்த சென்டர்ல இருந்து இதுதானே ஆறு, இந்த சென்டர்ல இருந்து அந்த சர்க்கிள் எட்ஜ் தொடுறதான ஆறு, கரெக்டா? அதானப்பா ஆரம். இப்ப எங்க பாருங்க, அப்படி பார்க்கும்போது இது 6, இதுவும் 6, கரெக்டா? 6 வந்து 4, இதுவும் 6 4. இப்ப பாருங்க இந்த டயகனல் பாருங்க, இங்க இருந்து இங்க இதுவும் இங்க சர்க்கிள் தொட்டிருக்கும்ப்பா. அதே போல இங்க இருந்து இங்க பாருங்க, இதுவும் சர்க்கிள் தொட்டிருக்கு, சர்க்கிள் தொட்டிருக்கு. அப்ப D ஈக்குவல் டு 2r, கரெக்டா? D ஈக்குவல் டு 2r. அப்ப டயகனல் என்ன, 2rனா 8, இதோட டயகனல் 8. டயகனல் 8 தெரிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு அந்த பித்தகாரஸ் தியரம் எடுக்க தெரியல, எப்படி இருக்கு இங்க பாருங்க. இது டி, ஓகே, இது ஏ, இது ஏ, கரெக்ட் தானே? ஏ ஏ. இப்போ நமக்கு போட்டான டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் வருமா, ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். இப்போ டி ஸ்கொயர் 2a ஸ்கொயர், டி ஸ்கொயர் என்ன, டியோட வேல்யூ என்ன 8, அப்ப 64, கரெக்டா? 64 2 இன்டூ ஏ ஸ்கொயர், 2 இன்டூ ஏ ஸ்கொயர். 2 இங்க வந்துச்சுன்னா என்ன கிடைக்கும், ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 32, ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 32 கிடைக்குதா? ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 32. இங்க பாருங்க,
ஏ ஸ்கொயர் என்ன ஏரியா தானே ஏ ஸ்கொயர், ஏரியா தானே ஏ ஸ்கொயர். இங்க பாருங்க ஏ ஸ்கொயர் 32, இங்கேயும் 32. கரெக்டா வந்துருச்சா? கரெக்டா வந்துருச்சா? ஸோ வந்து ஏரியா வந்து என்ன, ஒன்று 2r ஸ்கொயர்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 2r ஸ்கொயர்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லாட்டினா அந்த டயக்ராம் நான் போட்டு வந்தேன் பாத்தீங்களா, ஆர் வந்து 4 இருக்கு, இந்த டயகனல் தான் மேட்ச் ஆகும். அப்ப டி வந்து 8ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பித்தகாரஸ் தியரம் யூஸ் பண்ணி டி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் வந்தாலும் நமக்கு ஆன்சர் வரும். ஆன்சர் வரும். இப்ப ரெண்டு இது தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு சர்க்கிள் ஸ்கொயருக்குள்ள சர்க்கிள் இருந்தா என்ன பண்ணுவீங்க, பை ஏ ஸ்கொயர் பை 4. அதே ஒரு ஸ்கொயர் சர்க்கிள்குள்ள ஸ்கொயர் இருந்தா அதோட இதோட ஏரியா கேட்டா என்ன பண்ணுவீங்க, 2r ஸ்கொயர், 2r ஸ்கொயர். ஓகே, அப்ப இந்த ரெண்டு கான்செப்ட் புரிஞ்சா? நெக்ஸ்ட் இன்னொன்னு இருக்கு. இப்ப இந்த நீங்க இதை ஞாபகம் வச்சுங்க, ஒரு ஸ்கொயர் இருக்கு, அந்த ஸ்கொயருக்குள்ள ஒரு சர்க்கிள் இருக்கு. எனக்கு இந்த ஏரியா மட்டும் வேணும்னு கேட்குறாங்க. எந்த ஏரியா நான் கொடு கூட போடுறேன் பாத்தீங்களா, இந்த ஏரியா மட்டும் எனக்கு வேணும்னு கேட்குறாங்க. இந்த ஏரியா மட்டும் இப்போ வேணும்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், டோட்டலா நான் ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிச்சுக்கிறேன், ஏ ஸ்கொயர். அடுத்து அதுல இந்த சர்க்கிளை வெட்டி எடுத்துடுறேன். இந்த சர்க்கிளை வெட்டி எடுத்துறேன்னா இந்த ஏ ஸ்கொயருக்குள்ள தானே சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிளை வெட்டி எடுத்துறேன். அப்போ மைனஸ் πr ஸ்கொயர், மைனஸ் πr ஸ்கொயர். இதை போட்டோம்னா நமக்கு இதுக்கான ஏரியா கிடைச்சிடும். இந்த ஏரியாக்கான இந்த இடத்துக்கான ஏரியா நமக்கு கிடைச்சிரும். இந்த இடத்துக்கான ஏரியா கிடைச்சிரும். அதே இது இப்ப சர்க்கிள் இருக்கு, அதுக்குள்ள ஸ்கொயர் இருக்கு. இப்ப இதுல உங்களுக்கு இந்த ஏரியா கேட்டா என்ன, ஓகே, சர்க்கிள் πr ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் போடுவீங்க, πr ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் போடுவீங்க. இவ்வளவுதான். இந்த எக்ஸ்ட்ரா வெளியே சர்க்கிள் கேட்டா இந்த மைனஸ் வெளியே இருக்கிறத மேல வச்சுக்கணும். ஓகேவா, அதுக்குள்ள வெட்டி எடுக்கிறத மைனஸ் போடுங்க. இதுதான் நம்ம சர்க்குலர் பாத்வேல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? வெளியே சர்க்கிள் இருக்கும், உள்ள ஒரு குட்டி சர்க்கிள் இருக்கும். இந்த பாத்வேக்கான ஏரியா வேணும்னா என்ன பண்ணோம், நம்ம இந்த குட்டி சர்க்கிளை வெட்டி எடுத்தோமா, இந்த குட்டி சர்க்கிளை வெட்டி எடுத்தோம். அப்ப என்ன இருக்கும், கேபிட்டல் πr ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் πr ஸ்கொயர் இருக்கும். ஓகேவா, இதை வெட்டி எடுக்கிறதுனால அதை மைனஸ் போடுறோம். அதே போலதான் இங்க இந்த சர்க்கிளை வெட்டி எடுக்கிறதுனால மைனஸ் πr ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் எடுக்கிறதுனால மைனஸ் ஏ ஸ்கொயர். ஓகேவாப்பா, சர்க்கிள்ல ஸ்கொயரையும் வச்சு இதை தாண்டி ஓகே ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு ஃபார்முலாவும் கேட்கலாம், இல்ல சம்மாவும் கேட்கலாம். இப்ப எல்லாத்துக்கும் கான்செப்ட் புரிஞ்சா? சர்க்கிள் ஸ்கொயர் இதெல்லாம் புரிஞ்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ரெக்டாங்கிள் போலாம். செவ்வகம், தமிழ்ல செவ்வகம். ரெக்டாங்கிள் எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா? இது டயகனல், இது என்ன டயகனல். ஓகேவா, இப்ப இதுக்கு நம்ம என்ன எடுத்துப்போம், இது பேஸை எல்ன்னு சொல்லுவோம், இதை பிரெத்ன்னு சொல்லுவோம், ஹைட்டை பிரெத்ன்னு சொல்லுவோம். ஏரியா என்னப்பா, பேஸ் இன்டு ஹைட்டா, பேஸ் இன்டு ஹைட்டா, அடித்தளம் இன்டு உயரமா. பேஸ்ல என்ன இருக்கு, எல் இருக்கு, ஹைட்ல பி இருக்கு, அதனாலதான் இது எல் இன்டு பி, அதனாலதான் இது எல் இன்டு பி. அடுத்து பெரிமீட்டர், நல்லா சொல்ல வந்துட்டேன், ஸ்கொயர்லயும் பெரிமீட்டர் இருக்கு. பெரிமீட்டர்னா சுற்றளவு, ஏ 4 இருக்கும். இங்க என்ன இருக்கு, எல் இருக்கு, பி இருக்கு, இங்கேயும் பி, மேல ஒரு எல் இருக்கும். அப்போ என்ன இருக்கு, 2 எல் 2 பி. அப்போ 2 காமனா வந்துடும், எல் பிளஸ் பி, 2 எல் பிளஸ் பி. இதுக்கு பெரிமீட்டர் முடிச்சு. இப்ப இதுக்கு டயகனல் நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். இப்ப இதுக்கு நீங்க டயகனல் உங்களாலே சொல்ல முடியும், ஏன்னா ஸ்கொயர் நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா இதுக்கான டயகனல் நீங்களே சொல்லுவீங்க. டயகனல் டி, இதுதான் சாய்வா இருக்கு, அப்ப இது ஸ்கொயர், இந்த பக்கம் போட்டாச்சு. ஆப்போசிட் சைடு என்ன, பி ஸ்கொயர், அட்ஜசன்ட் போட்டாச்சு. அடுத்து ஸ்கொயர் E equal to square root of L square plus B square, L square plus B square. இதுதான் டயகனல். இப்ப மனப்பாடம் பண்ணாதான் உங்களுக்கு ஞாபகம் வருமா, சொல்லுங்க பாப்போம் நீங்களே. புரிஞ்சப்பா, டயகனல் புரிஞ்சு, ஏரியாவும் புரிஞ்சு. ஏரியானா L into B, டயகனல் வந்து L square plus B square. நீங்க உங்களை பொறுத்தவரை இந்த டயக்ராம் தான் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ரெக்டாங்கிளுக்கு எப்படி போடுறோம் டயக்ராம், ஸ்கொயருக்கு எப்படி போடுறோம்,
ட்ரெபீசியம் குவாட்ரிலேட்டர்லாம் வரும்போது அதோட டயக்ராம்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சர்க்கிள் முடிச்சாச்சு, ஸ்கொயர் முடிச்சாச்சு, ரெக்டாங்கிள் முடிச்சாச்சு. அடுத்து ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள்ல தான் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், ஐசோஸ்கேலின் ட்ரையாங்கிள், ஸ்கேலின் ட்ரையாங்கிள் நிறைய இருக்கும். ஸோ ட்ரையாங்கிள்ல ஃபர்ஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ட்ரையாங்கிள்ட்டு ரெக்டாங்கிள் டயக்ராம் வரையானு பார்க்காதீங்க. ஓகேவா? இந்த ரெக்டாங்கிள் இருக்கா, அந்த ரெக்டாங்கிளை இதை அப்படியே வெட்டி எடுங்க. இதை அப்படியே வெட்டி எடுங்க பார்ப்போம். டயக்ராம் வரையும் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே வெட்டி எடுத்தா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்கும். அப்போ அதை என்ன சொல்லுவோம்? அதோட ஏரியா L into B, அதில் பாதி தானே பை 2. அப்போ ரெக்டாங்கிள்னா L into B, அதில் பாதி தானே ரைட் ஆங்கிள் கிடைக்குது, அதனால பை 2. அதனால பை 2 போடு, ஆனால் அதில் பாதி தானே. ஓகே, இப்போ இதுக்கான டயக்ராம் வருவோம். ஓகேவா? இது பேஸு, இது ஹைட்டுன்னே இருக்கும். பேஸு, இது ஹைட்டுன்னே இருக்கும். ஸோ அதனால தான் இது ஏரியா என்ன ஆகுது? பேஸ் இன்டூ ஹைட்டு டிவைட் பை 2 இருக்கும். டிவைட் பை 2 வரதுன்னா அதனால தான். ஸோ அதனால ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன? BH by 2. ஏரியா வந்து BH by 2. ஸோ இப்போ புரிஞ்சா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஏன் BH by 2ன்னு போடுறோன்னு? ஒரு ரெக்டாங்கிள்ல பாதி தான் இருக்கு. ஒரு ரெக்டாங்கிள்ல பாதி தான் இருக்கனால இங்க 2ன்னு வருது. ஓகே, அதான் பேஸ் இன்டூ ஹைட்டு. இங்க பேஸ்ல இங்க பேஸ்னே கொடுத்துருப்பாங்க, ஹைட்டுக்கு இங்க ஹைட்டுன்னே சொல்லியிருப்போம். ஓகேவா? அதுல லென்த் பிரெத்னு மென்ஷன் பண்ணிப்போம், ரெக்டாங்கிள்ல பேஸ் ஹைட்டுனே மென்ஷன் பண்ணியிருப்போம். அதனால தான் BH by 2. BH by 2. இப்போ புரிஞ்சா ஏன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு BH by 2ன்னு சொல்றோன்னு? ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் முடிஞ்சு. அடுத்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் அதாவது சமபக்க முக்கோணம் இருக்கும். சமபக்க முக்கோணம். ஓகே, அப்போ சமபக்க முக்கோணம் அதாவது 3 சைடு சேமா இருக்கும். மூணு பக்கம் சேமா இருக்கும். ஏன்னு 3 பக்கம் சேமா இருக்கும். ஏரியா வந்து ட்ரையாங்கிளுக்கு ஆஃப் BH தானே. ஆஃப் BH ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் நமக்கு பேஸும் தெரியணும், ஹைட்டும் தெரியணும். பேஸும் தெரியணும், ஹைட். இந்த ஹைட்டுக்கு ஹச்சுன்னு தான் இருக்கு. ஹைட்டுக்கு ஹச்சுன்னு தான் இருக்கு. பேஸ்ல ஏன் இருக்கு. ஒவ்வொரு வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஒவ்வொரு வேல்யூ சப்ஸ்டியூட். இப்போ ஹச் எனக்கு தெரியணும். இப்போ ஹச் தெரியணும் எப்படிப்பா போடுவேன் நான்? ஹச் வேல்யூ தெரியணும்னா நான் எப்படி போடுவேன்? இது ஹச், இது ஏ, இது ஏன் இருக்கு. இப்போ ஹச் வேல்யூ எனக்கு தெரியணும்னா என்ன பண்ணுவேன்? இப்படி இருக்கு. இது ஏ, இது ஹச். கரெக்டா? அடுத்து இந்த லைன்ல எனக்கு பாதி வருதா இல்ல ஃபுல்லா அங்க போட்டிருக்கேன்? இதுல பாதி தான் போட்டிருக்கேன். அப்ப இந்த முழு வேல்யூ ஏன்னா இங்க என்ன இருக்கும்? A by 2ன்னு வருமா? A by 2ன்னு வருமா? இப்போ எனக்கு ஹச் வேல்யூ தெரியணும். அப்ப என்ன பண்ணலாம்? வித்தியாசத்தை ரெமெடி போலாமா? இங்க A, அப்ப என்ன ஆகும்? சைடா இருக்கிறது தான் இந்த சைடு எழுதணும். ஈக்குவல் இந்த பக்கம் எழுதணும். A ஸ்கொயர், அப்புறம் ஆப்போசிட்ல h ஸ்கொயர் பிளஸ் A by 2 ஹோல் ஸ்கொயர். A by 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ எனக்கு h தானே வேணும். அப்ப h இந்த பக்கம் கொண்டு வாங்க. h ஸ்கொயர். A அந்த பக்கம் போச்சுன்னா A ஸ்கொயர் மைனஸ் A by 2 ஹோல் ஸ்கொயர் இருக்கும். A by 2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? h இந்த பக்கம் வச்சுட்டேன், A by 2 இந்த பக்கம் கொண்டு வரேன். ஓகேவா? ஏன்னா இதுதான் பெரிய டேர்ம். A ஸ்கொயர் தான் பெரிய டேர்ம், A by 2 சின்ன டேர்ம். அதனால தான் இந்த பக்கம் A by 2 கொண்டு வந்தாச்சு. A ஸ்கொயர் மைனஸ் A by 2 ஹோல் ஸ்கொயர் இருக்கு. இப்போ A ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர் பை 4. A ஸ்கொயர் பை 4 இருக்கும். இது h ஸ்கொயர். அடுத்து இந்த 4 எங்க வந்துச்சுன்னா 4A ஸ்கொயர் இருக்குமா? அப்போ 4A ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர் 3A ஸ்கொயர் பை 4. 3A ஸ்கொயர் பை 4. இது h ஸ்கொயரோட வேல்யூ. இது h ஸ்கொயர். அப்போ h ஓட வேல்யூ என்ன இருக்கும்? ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 3க்கு ஸ்கொயர் ரூட் ஆகும். A ஸ்கொயருக்கு A, 4க்கு 2. 4க்கு 2. அப்போ h ஓட வேல்யூ என்ன? √3A by 2. √3A by 2. h ஓட வேல்யூ என்னப்பா? √3A by 2. உங்களுக்கு ஏரியா என்னென்ன? 1 by 2 B into h. இப்போ 1 by 2 இருக்கு. பேஸ்ல என்ன இருக்கு? A இருக்கு. பேஸ்ல என்ன பாருக்கு? A இருக்கு.
h வேல்யூ தெரிஞ்சிச்சு √3 by a 2 2 into 2 4 அப்ப √3 a square 2 into 2 4 அப்ப √3 a square by 4 √3 a square by 4 ன்றது என்னது ஏரியா ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிளுக்கு √3 a square by 4 ன்றது ஏரியா h ஓட வேல்யூ என்ன √3a by 2 √3a by 2 ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் முடிஞ்சா ஓகே அந்த ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் தான் ட்ரையாங்கிள் வந்துட்டாவே 80% சம் இந்த ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் கேட்பாங்க 10% சம் அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கேட்பாங்க இன்னொரு 10% என்ன தெரியுமா கேட்பாங்க அந்த ஸ்கேல்னி ட்ரையாங்கிள் கேட்பாங்க மூணுமே வேற வேறையா இருக்கும்ல அது கேட்பாங்க முக்காவாசி இந்த ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் தான் கேட்பாங்க அதனால ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுங்க h வந்து நல்லா பாருங்க h √3a by 2 h ஓட வேல்யூ மட்டும் நல்லா வச்சுங்க √3a by 2 ஏரியா வந்து என்ன 1 by 2 bh அப்போ 1 by 2 இருக்கும் பேஸ்ல a இருக்கு h க்கு √3a by 2 அப்போ 1 by 2 இங்க 2 இருக்கு 1 by 2 2 இருந்தாக்கனா 4 ஆயிரும் a into a ஆகும் ஏனா பேஸ்ல a தான் இருந்துச்சு அப்ப a into a ஸ்கொயர் இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு ஒரு தடவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாத்துக்கங்க அதுக்கு அடுத்து இந்த ஃபார்முலா b into h ன்னு இருக்கு b ல ஆமா நம்ம டயக்ராம்ல பார்த்தோம் கீழ a தான் இருந்துச்சு அதனால b க்கு a h ஓட வேல்யூ வந்து √3a by 2 ன்னு இருக்கும் அப்ப இங்க கீழ 1 by 2 2 to 4 ஆயிரும் a ஸ்கொயர் √3 அப்ப √3 of a ஸ்கொயர் by 4 ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன √3 by 4 a ஸ்கொயர் இருக்கும் ஹைட் √3 by 2 a ஓகே அப்பா அடுத்து இரு சம பக்க ட்ரையாங்கிள் முக்கோணம் இது அவ்வளோக்கா கேட்க மாட்டாங்க ஓகே ரெண்டு சைடு ட்ரையாங்கிள் சேமா இருக்கும் ஓகேவா இந்த சைடு ஏன்னு இருக்கும் இந்த சைடு வேற ஓகே பின்னு வச்சுங்க இதோட ஃபார்முலா ஏரியா என்னன்னா இதுக்கு அது போல டிரைவ் பண்றது இருக்கும்பா ஆனா நான் அதை சொல்லல பெருசா வரும் அதனால அது வேணாம் h is equal to a square minus h square h is equal to a square minus h square இதுதான் இதோட ஏரியா ஓகே இதோட h கேட்டாங்கன்னா அதே போல பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி போட்டுக்குங்க h கேட்டாங்கன்னா இதோட பித்தகோரஸ் உங்களுக்கு வேல்யூஸ் தான் கொடுப்பாங்க மேக்ஸிமம் ஃபார்முலா டிரைவ் பண்ற போல வராது வேல்யூஸ் கொடுத்து தான் கேட்பாங்க அப்ப இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணி கொண்டு வந்துக்குங்க ஏரியா வந்து h root of a square minus h square இரு சமபக்க முக்கோணம் இது அடுத்து ஸ்கேல்னி ட்ரையாங்கிள் அசமம் பக்கம் ஓகே அசம பக்கம் ஓகே இது வந்து மூணுமே வேற வேறையா இருக்கும் ஏபிசி இது ஒரு லென்த் இது ஒரு லென்த் இது ஒரு லென்த்தா இருக்கும் ஓகே ஏபிசி இருக்கும் அதுல வந்து ரெண்டு இது காமனா இருக்கிறது ஐசோஸ்கேல்னி ட்ரையாங்கிள் இரு சமபக்கம் இதுக்கு ஏரியா என்னன்னா ஹெரான்ஸ் ஃபார்முலான்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம் ஹெரான்ஸ் ஃபார்முலான்றத ஒன்று யூஸ் பண்ணுவோம் அது என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் s minus a s minus b s minus c இது எல்லாமே ஸ்கொயர் ரூட் குள்ள இருக்கு இந்த s னா என்ன s னா a plus b plus c divided by 2 ஓகேவா இவ்வளவுதான் இது சோ அசம பக்கம் ட்ரையாங்கிள் என்ன a ஏரியா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் s into s minus a s minus b s minus c ஓகேவா கீழே கூட தெளிவா ஏரியா s into s minus a s minus b s minus c s ன்றது a plus b plus c by 2 ஓகேவாப்பா the triangle a b c இதான் ஸ்கேல்னி ட்ரையாங்கிள்வாங்க இல்ல அசம பக்க ட்ரையாங்கிள் அசம பக்க முக்கோணம் a b c இதுதான் s வந்து என்னது a plus b plus c by 2 ஏரியா வந்து s into s minus a s minus b s minus c ஸ்கொயர் ரூட் போட்டுருங்க ஓகே இப்போ ட்ரையாங்கிள் முடிச்சா ட்ரையாங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு என்ன ஆஃப் b into h ஆஃப்
b into h. அடுத்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் பார்த்தோமா? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்ல h ஓட வேல்யூ தேடணும். h ஓட வேல்யூ என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. ஓகே, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் என்ன? ஏரியா h. என்ன பார்த்தோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 by 2a. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 a by 2. அதே ஏரியான்ற போது அப்படியே எங்க பாருங்க, a ஸ்கொயரை பண்ணுங்க, 2 ஸ்கொயர் பண்ணா 4, 2 ஸ்கொயர் பண்ணா 4. ஓகே, a ஸ்கொயர் பண்ணிட்டேன், 2 ஸ்கொயர் பண்ணிட்டேன், அதே ஏரியா தெரிஞ்சிருச்சு. ஓகே, அது இரு சமபக்கம் வந்துட்டா இதோட ஏரியா என்ன? h ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் h ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் h. அதே அசமபக்கம் ஸ்காலனி ட்ரையாங்கிள், அதோட ஏரியா என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் s மைனஸ் a, s மைனஸ் b, s மைனஸ் c. ஓகேவா? அதான் s என்ன? a பிளஸ் b plus c by 2. a plus b plus c by 2. நார்மல் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஆஃப் b into h, ஆஃப் b into h. அதான் b into h by 2 இருக்கும். இப்போ என்னென்ன பார்த்துட்டீங்க? நம்ம ஸ்கொயர் பார்த்துட்டோம். அந்த சர்க்கிள் வந்து ஸ்கொயருக்குள்ள இருந்தா எப்படி வரும்? ஸ்கொயருக்குள்ள சர்க்கிள் இருந்தா எப்படி வரும்? ஓகேவா? இதோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கும் பார்த்துட்டோம். ஸ்கொயருக்குள்ள சர்க்கிள் இருக்கிற ஏரியாவும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த வெளியே இருக்கிற ஏரியா என்னன்றது பார்த்தோம். அடுத்து இதுக்குள்ள இருக்கிற ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் பார்த்துட்டோம். கரெக்டா? இந்த 4 சைடும் பார்த்தோமா? இந்த 4 இதுக்கு என்னென்ன ஃபார்முலா பார்த்தோன்னு இந்த டயக்ராம் பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வருதா இல்லையான்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல ட்ரெபீசியம், குவாட்ரிலேட்டரல் அதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு அடுத்த கிளாஸுக்கு நம்ம 3D போயிடலாம். ஓகேப்பா? ஒன்ஸ் அகைன் தேங்க்யூப்பா என்னோட கிளாஸ் வந்து வாட்ச் பண்றதுக்கு. இன்னைக்கு அதே போல உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு, என்ன புதுசா கத்துக்கிட்டீங்கன்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ எவ்ரிவன்.